ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதில் பாருங்க, சிம்பெக்ஸ் அப்படின்ற ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து நேவல் எக்ஸசைஸுங்க. இந்தியா அண்ட் சிங்கப்பூருக்கு நடுவில் விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேசில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ICDRA அப்படின்னா என்னதுன்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் ட்ரக் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ், அதாவது இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ட்ரக் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் அப்படின்றது தான் ICDRA. அடுத்தது ABPMJAY அப்படின்னா என்னதுன்னா ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. நம்ம வந்து PMJAY அது மட்டும் நம்மளுக்கு தெரியும். முன்னாடி AB போட்டோடனே நம்ம வந்து புது ஸ்கீமோன்னு நினைக்க வேண்டாம். ஸோ அது வந்து ஆயுஷ்மான் பாரத். ஸோ நம்ம அடுத்து லைஃப் ஸ்டாக் சென்சஸ், அதாவது கால்நடைகளோட கணக்கெடுப்பு நடத்த போறோம். இதுக்கு வந்து ஏசியன் டெவலப்மெண்ட், ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், வேர்ல்ட் பேங்க் குரூப் இவங்க எல்லாம் வந்து நம்மளுக்கு ஃபண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெர்மன் சான்சலர் பேர் வந்து ஓலாஃப் ஸ்கால்ஸ். ஸோ கிராம பஞ்சாயத்து லெவல்ல வெதர் ஃபோர்காஸ்ட்டை கொண்டு வர போறாங்க. இதுல வந்து டெய்லி வெதர் அப்டேட்ஸ் இருக்க போது என்னென்ன சொல்ல போறாங்கன்னா, இன்னைக்கு மழை வருமா வராதா, எவ்வளவு மழை பெய்யும், காத்தோட வேகம் எப்படி இருக்கும், மேக மூட்டங்கள் எப்படி இருக்கும், அதே மாதிரி அன்னையோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து அவங்க சொல்ல போறாங்க. இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க. முத்ராவோட லோன் லிமிட்டை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல முத்ரால 3 லோன் இருந்துச்சு, சிசு, கிஷோர், தருண்னு சொல்லிட்டு. சிசு வந்து 50,000 வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அதை கரெக்டா கட்டிட்டாங்கன்னா கிஷோர் வந்து அப்ளை பண்ணலாம். அவங்க கிஷோர் வந்து 5 lakhs வரைக்கும், தருண் வந்து 10 lakhs வரைக்கும் இருந்துச்சு. இப்ப தருண் பிளஸ் அப்படின்னு ஒரு லோனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோட லிமிட் வந்து 20 lakhs. ஸோ தருண் லோன் வாங்கினவங்க அதை கரெக்டா பே பண்ணிட்டாங்க அப்படின்னா 20 lakhs வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து 80 வயசு இருக்கிற பென்ஷனர்ஸ்க்கு வந்து அடிஷனல் பென்ஷன் கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ 80லேருந்து 85 வயசு இருக்கிறோம், 80லேருந்து 84 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 20% ஆஃப் த பேசிக் பென்ஷனை வந்து எக்ஸ்ட்ராவா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 85லேருந்து 89 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு பேசிக் பேல இருந்து 30% ஜாஸ்தி. 90லேருந்து 94 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 40%. 95லேருந்து 99 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 50% ஆஃப் த பென்ஷன் வந்து ஜாஸ்தியா கொடுப்பாங்க. 100 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு டபுள் பென்ஷன் கிடைக்கும். ஸோ அடுத்தது பாருங்க, சிவில் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பெர்த் அண்ட் டெத் ரெண்டையுமே ஃப்ரீயா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மொபைல் ஆப் கொண்டு வந்திருக்காங்க. அது பேர் வந்து சிவில் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம், CRS மொபைல் அப்ளிகேஷன். ஸோ இதை வந்து கொண்டு வந்தது வந்து நம்மளோட ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா. ஸோ அடுத்தது இந்தியாவோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் மெட்டாவும் சேர்ந்து ஒரு புது பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. அது பேர் வந்து ஸ்ரீஜன். ஸோ அடுத்தது வந்து ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், அவங்க வந்து UAI இனிஷியேட்டிவ் ஃபார் ஸ்கில்லிங் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு யூத் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கில்ஸை கொண்டு வர்றதுக்கு இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்ரீஜன் அப்படின்றது வந்து இந்தியாவோட ஓப்பன் சோர்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அது மூலமா அவங்க வந்து இன்னோவேஷன் பண்ணிக்கலாம், ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்தியா ஏஐயும் மெட்டாவும் சேர்ந்து ஸ்ரீஜன்னு ஒரு பிளாட்ஃபார்மை கொண்டு வந்திருக்காங்க. அது ராஜஸ்தான் ஜோத்பூர்ல IITல கொண்டு வந்திருக்காங்க. IIT ஜோத்பூர் ராஜஸ்தான்ல கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவாங்க. ஸோ அடுத்துங்க, தியான் சந்த் லைஃப் டைம் அவார்டை வந்து அர்ஜுனா லைஃப் டைம் அவார்டுன்னு பேர் மாத்த போறாங்க. அதே மாதிரி கேலோ இந்தியா ஸ்கீம் மூலமா ஏதாவது யூனிவர்சிட்டிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்க போற கப்பு பேர் வந்து மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் டிராஃபி. ஸோ அடுத்து ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட 69வது மெம்பரா இஸ்ரேல் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ 16th பிரிக்ஸ் சம்மிட் எங்க நடந்துச்சுன்னா காசான், ரஷ்யால நடந்துச்சு. அது சம்பந்தமா போகும்போதுதான் ரஷ்யன் பிரைம் மினிஸ்டர் விளாடிமிர் புட்டினை பார்த்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடிஜி பேசிட்டு வந்தாரு. ஸோ சம்மிட்டோட நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, ஸோ எல்லாரும் எல்லாத்துக்கும் கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றதான், ஸ்ட்ரென்தனிங் மல்டிலேட்ரலிசம் ஃபார் ஜஸ்ட் குளோபல் டெவலப்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ அடுத்து யுனெஸ்கோ ரிப்போர்ட் படி என்ன சொல்றாங்கன்னா, எஜுகேஷனுக்காண்டி இந்தியா 4.1ல இருந்து 4.6% ஆஃப் GDPயை செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்து 2024 குளோபல் நேச்சர் கன்சர்வேஷன் இண்டெக்ஸ். அதுல வந்து இந்தியாவோட ரேங்க் வந்து 176 இருக்கு. ஸோ வேர்ல்டு வைடு அவங்க வந்து என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ரிலேட்டடா இதை பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமே 180 கண்ட்ரீஸ் தான். நம்ம 176 தான் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு கொஸ்டினா வராதுங்க. எந்த நெகட்டிவ்ஸ் அபவுட் இந்தியாவும் வராது. இப்போ இந்த இது பாருங்க, இந்தியா ரேங்க்டு 79 among 142 countries in the WJP ரூல் ஆஃப் லா இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ 142 கண்ட்ரீஸ்ல 79th இந்தியா வந்திருக்கு. இதுல WJP ரூல் அப்படின்னா என்னதுன்னா ரூல் ஆஃப் லா. ரூல் ஆஃப் லானா எப்பயுமே சட்டத்தின்படி சாட்சிகளின்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அதாவது உண்மை நேர்மை அப்படின்னு பார்க்காம அதுக்கு சாட்சிகள் இருக்கா, அதுக்கு சப்போர்ட்டிங் எவிடன்சஸ் இருக்கான்னு மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த இதுல டென்மார்க் தான் டாப்புங்க, வெனின்சுலா வந்து லாஸ்ட்டுங்க. நம்ம வந்து 79th ரேங்க்குங்க. அடுத்து வெஸ்ட் பெங்கால்ல பவர் டிஸ்ட்ரிபியூஷன் காண்டி ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் 241.3 மில்லியன் US டாலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது அதே மாதிரி சோலார் எனர்ஜி எக்ஸ்பேன்ஷன் காண்டி அஸ்ஸாமுக்கு இதே ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் 434 மில்லியன் டாலர்ஸ் வந்து லோனா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல அவங்க எவ்வளவு தயாரிக்க போறாங்க சோலார்னா 500 மெகாவாட் தயாரிக்க போறாங்க. கனரா HSBC லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ப்ராமிஸ் ஃபார் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் ப்ரொடெக்ஷன் பிளானு பிளஸ் வெல்த் கிரியேஷன், ஸோ சேவிங்ஸ் பிளஸ் ப்ரொடெக்ஷன் ரெண்டையும் சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து HDFC inaugurates its first branch in Singapore to expand financial services. ஸோ சிங்கப்பூர்ல HDFC தன்னோட முதல் பிரான்ச்சை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பிரான்ச்சஸ் இருக்குங்க. சிங்கப்பூர்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அடுத்தது RBI என்ன சொல்லியிருக்குன்னா NBFC வந்து அட்லீஸ்ட் 25% ஆஃப் தேர் பாரோயிங்ஸை வந்து கேபிட்டல் மார்க்கெட்ல இருந்து கொண்டு வந்திருக்கணும். அதாவது ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் மூலமா, அதாவது பப்ளிக் ஆஃபரிங்ஸ் மூலமா தான் இவங்களுக்கு 25% ஆஃப் த பாரோயிங்ஸ் வந்திருக்கணும். பப்ளிக்ட இருந்து 25% பாரோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பாருங்க, யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் 300 மில்லியன் யூரோவை வந்து பெங்களூரு சப்அர்பன் ரயில்வே ப்ராஜெக்டுக்காண்டி லோன் கொடுத்துருக்காங்க. ஓகேவாங்க. யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் 300 மில்லியன் யூரோஸை வந்து பெங்களூரு சப்அர்பன் ரயில்வே ப்ராஜெக்டுக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது செபி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஃபாரின் ஃபண்ட் ஹவுசஸ் வந்து இந்தியன் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி அவங்க பண்ணும்போது 25% வரைக்கும் தான் அவங்க பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்மளோட UAEயோட யூனிஃபைட் பேமெண்ட் நெட்வொர்க் பேர் வந்து AANI, அதாவது ஆட்டோமேட்டட் நெட்வொர்க் ஃபார் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் அப்படின்ற நெட்வொர்க்கும் நம்மளோட யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் ரெண்டும் வந்து சேர்ந்துருக்காங்க. ஓகேவா, கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து UAE வந்து இந்தியால நிறைய ஃபுட் பார்க்ஸ் திறக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி திறந்து UAEல எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்குதா அப்படின்ற ஃபுட் செக்யூரிட்டியை வந்து அவங்க அச்சீவ் பண்ண போறாங்க. அட் த சேம் டைம் நம்மளுக்கு இங்க என்ன பெனிஃபிட், இந்தியன் ஃபார்மர்ஸுக்கு நல்ல ஜாப்ஸ் கிடைக்கும். அதுல இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய UAE வாங்கிக்கிருவாங்க. ஸோ அடுத்தது வந்து பாருங்க NIPFP, அது வந்து இந்தியாவோட GDP growth-ஐ 6.9ல இருந்து 7.1% சொல்லியிருக்கு. எந்த இயருக்கு? ஃபினான்ஷியல் இயர் 25க்கு. அதாவது 6.9 இருந்த நம்மளோட growth ரேட்டை 7.1 வரைக்கும் கூட்டியிருக்காங்க. அதுக்கு HDFC பேங்கோட சப்சிடரி, அதாவது அதுக்கு கீழே இருக்கிற HDFC செக்யூரிட்டிஸ்ன்ற ஒரு கம்பெனி இப்ப HDFC த்ரூ அப்படின்ற ஒரு வெல்த் அட்வைசரி டிபார்ட்மெண்ட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதோட ஹெட் வந்து பிரணாப் உனியல். அதுக்கப்புறம் வந்து இவங்க எந்த மாதிரியான கஸ்டமர்ஸுக்கு வெல்த் அட்வைசரி கொடுப்பாங்க, இல்லை இவ்வளோ பணம் வச்சிருக்கீங்கன்னா இதை இதுல டெபாசிட் பண்ணுங்க, இதுல இதை போடுங்க, இதுல அந்த ஸ்கீம்ல போடுங்க அப்படின்ற அட்வைஸ் எந்த அளவு நீங்க பணம் வச்சிருந்தா கொடுப்பீங்க அப்படின்னா 18 crore இருந்து
400 crores வரைக்கும் இருக்கும்போது ஹை நெட்வொர்க் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ அடுத்து நம்மளோட தமிழ்நாடு பேஸ்டு, அதுவும் சென்னை பேஸ்டு ஒரு ஏரோஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா. அவங்க ஒரு மிஷன், ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. அது பேர் வந்து சக்தி சாட், அதாவது சக்தி சேட்டலைட். அந்த மிஷன் மூலமா இவங்க 108 கண்ட்ரீஸ்ல 12,000 கேர்ள்ஸுக்கு இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜில ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷனும் இந்தியன் ஆர்மியும் சேர்ந்து சோலார் ஹைட்ரஜன் பேஸ்டு மைக்ரோ கிரிட், அதாவது ஒரு சின்ன பவர் ஜெனரேட்டிங் இதை வந்து கொண்டு வர போறாங்க. அடுத்து ஹட்கோ வந்து அமராவதி சிட்டியை பில்ட் பண்றதுக்காண்டி 11,000 crore வந்து கடன் கொடுத்திருக்கு. யாருக்கு? அமராவதிக்கு, அதாவது ஆந்திர பிரதேஷ்க்குன்னு கூட வச்சுக்கோங்க. ஹட்கோ அதோட அப்ரிவேஷன் வந்து ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ அடுத்து யூஎஸ், பிரான்ஸ், அர்மேனியா இவங்கெல்லாம் தான் நம்மளோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பெஸ்ட் 3 ஸ்டேஷன்ஸ். ஸோ இவங்கெல்லாம் தான் நம்மள்ட்ட ஜாஸ்தி இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க டிஃபென்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை, டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸை. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் வந்து அவங்க ஒரு ரேட்டிங் ஏஜென்சி. அவங்க இந்தியாவோட ஜிடிபியை ஃபினான்ஷியல் இயர் 25க்கு 6.8%ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 26க்கு 6.6%ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ராஜஸ்தான் கவர்மெண்ட்டும் யுஏஇயும் சேர்ந்து ரெனியூவபிள் எனர்ஜில இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. அதுக்கு 3 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரெனியூவபிள் எனர்ஜில பண்றதா அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. யூரோப்பியன் பார்லிமெண்ட் மரியா கோரினா மச்சோதோ, எட்முண்டோ கொன்சாலஸ் அப்படின்ற 2 பேருக்கு ஷக்காரோவ் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருமே பொலிட்டீஷியனுங்க. ஓகேவாங்க. ஸோ அடுத்து மரியா ஷரப்போவா, பாப் பிரையான், மைக் பிரையான். ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஹால் ஆஃப் ஃபேமுக்கு எலெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அடுத்து பிப்ஹப் தலுக்தர், அவர் வந்து சிஇஓ ஆஃப் அரயான். இந்த கம்பெனி பேர்லாம் முக்கியங்க. ஸோ அவருக்கு வந்து ஹாரி மெசல் அவார்ட் ஃபார் கன்சர்வேஷன் லீடர்ஷிப் அது கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து கன்சர்வேஷன் லீடர்ஷிப்னா இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுற்றுப்புறத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காருங்க. ஸோ இந்த அவார்டு யாரு கொடுக்குறாங்கன்னா IUCN கொடுக்குறாங்க. அப்படின்னா என்னது? இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். ஸோ அடுத்து யாங் அண்ட் லியூ நேம் ISSF அத்லெட் ஆஃப் த இயர் 2024. சவுத் கொரியாவை சேர்ந்த யாங் ஜியும் சைனாவை சேர்ந்த லியூ யுங்கன் அவங்க 2 பேரையும் இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன் வந்து ஃபெடரேஷன் அத்லெட்ஸ் ஆஃப் த இயர் அப்படின்ற அவார்டுக்கு எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஜிக்கு வந்து ஃபிஜியோட ஹையஸ்ட் அவார்டான ஹானரரி ஆஃபீஸர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஃபிஜி அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிஜியோட பிரசிடென்ட் வந்து ரத்து வில்லியம் எம் ஒட்டோனிவேரே. அடுத்து அவர் நடத்துற அமைப்பு பேரு வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங் ஃபவுண்டேஷன். ஸோ அடுத்து பேலான் டியா, ஸ்பெயினோட ராட்ரி அண்ட் ஐண்டானா பொன்மதி அவங்க 2 பேருக்கும், மென்னுக்கு வந்து ராட்ரிக்கும், விமெனுக்கு வந்து ஐண்டானாக்கும் கிடைச்சிருக்கு. ஐண்டானா வந்து 2023லயும் இவங்க தான் வாங்கினாங்க. இந்த அவார்டு எந்த கேம் காண்டி கொடுக்குறாங்கன்னா ஃபுட்பால் காண்டி கொடுக்குறாங்க. ராஷ்மிகா மந்தனா வந்து சைபர் சேஃப்டி ப்ரொமோஷனுக்கான நேஷனல் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எதை பத்தி அவேர்னஸ் ரைஸ் பண்ணுவாங்கன்னா சைபர் த்ரெட்ஸ், சைபர் புல்லிங், அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆன்லைன்ல வரக்கூடிய மிரட்டல்கள், ஆன்லைன்ல ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சுன்னா, அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா ஏதோ நம்மளோட இது வந்து திருடு போயிருச்சு, இல்ல ஏதோ நம்மளோட பர்சனல் டேட்டாஸ் ஏதாவது லீக் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து அவேர்னஸ் கொண்டு வர்றதுதான். நம்மளோட இக்னோரன்ஸ்னால ஏதாவது லீக் ஆயிருக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் அவேர்னஸ் கொண்டு வர்றது தான் இந்த மேடமோட வேலை.
அடுத்து PFRDA appointed Chitra Jayasimha as chairperson of NPS Trust Board. சரியாங்க, நேஷனல் பென்ஷன் சிஸ்டத்தோட ட்ரஸ்டியா யாரு சித்ரா ஜெயசிம்ஹா மேடம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க யார சக்சீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெங்கட ராவ் யதாகினி. ஸோ இவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து வெங்கட ராவ் யதாகினி. ஸோ அடுத்து ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 2026 காமன்வெல்த் கேம்ஸ்ல கொஞ்சம் கேம்ஸ் இருக்க போறது இல்ல. என்னெல்லாம் இருக்காது அப்படின்னா ஹாக்கி இருக்காது, கிரிக்கெட் இருக்காது, பேட்மிண்டன் இருக்காது, பிரிஸ்லிங் இருக்காது, டேபிள் டென்னிஸ் இருக்காது, டைவிங், ரக்பி செவன்ஸ், பீச் வாலிபால், மவுண்டைன் பைக்கிங், ஸ்குவாஷ் அண்ட் ரிதமிக் ஜிம்னாஸ்டிக்ஸ் இதெல்லாம் இருக்காதுங்க. ஆர்ச்சரி வேர்ல்டு கப் ஃபைனல்ல தீபிகா குமாரிக்கு சில்வர் மெடல் கிடைச்சிருக்குங்க. ராணி ரம்பால் அவங்க வந்து உமன்ஸ் ஹாக்கி டீம் கேப்டனா இருந்தாங்க. அவங்க ஒரு பத்மஸ்ரீ அவார்டி கூட. அவங்க வந்து அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இனிமேல் அவங்க வந்து டீம் கண்டி விளையாட மாட்டாங்க. அடுத்து கொக்கோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா KKFI அவங்க வந்து புது லோகோவும் ஒரு டேக்லைனும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டேக்லைன் வந்து #the world goes co அப்படின்றதான் அவங்களோட டேக்லைன். அடுத்து கனகராஜு அப்படின்ற ஒரு மாஸ்டர் வந்து இறந்துட்டாருங்க. இவர் ஒரு டான்ஸ் மாஸ்டர். என்ன டான்ஸ்ல வந்து இவர் ரொம்ப ஃபேமஸ்ன்னு பாத்தீங்கன்னா குசாடி அப்படின்ற ஒரு டான்ஸ். இந்த டான்ஸ் வந்து தெலுங்கானாவோட ஃபோக் டான்ஸுங்க. ஓகேவா? இப்ப நம்மளுக்கு எப்படி ஒரு கரகாட்டம், ஒயிலாட்டம் அப்படி இருக்கா, அது மாதிரி இது ஒரு டான்ஸ். இவருக்கு இதுக்கு பத்மஸ்ரீ எல்லாம் கிடைச்சிருக்குங்க. ஏன்னா இவர் இந்த டான்ஸை வேர்ல்டு ஃபேமஸ் ஆக்கியிருக்காரு. ரொம்ப இதை பிரபலப்படுத்தியிருக்காரு. அடுத்து நம்மளோட சேர்மன் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் டு பிரைம் மினிஸ்டரா இருந்தவர், ஓகேவாங்க, முன்னால இருந்தாரு பிபேக் தெப்ராய். அவர் வந்து இறந்துட்டாங்க. மவுண்டைன் மேமல்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்ற ஒரு புக்கை டாக்டர் MK ரஞ்சித் சிங் அப்படின்றவர் எழுதியிருந்தாருங்க. இது பென்குயின் ரேண்டம் ஹவுஸ்ல பப்ளிஷ் ஆகப்பட்டிருக்கு. அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ்ங்க. யுனைடெட் நேஷன்ஸ் டே அப்படின்னா 2024ல அக்டோபர் 24 கொண்டாடுற டேங்க. இந்த பேரு கொடுத்தது வந்து நம்மளோட US-ஓட ஃபார்மர் பிரசிடென்ட் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட். அடுத்து வேர்ல்டு போலியோ டேவும் அக்டோபர் 24 தான். அடுத்து நேஷனல் ஆயுர்வேதிக் டே. இப்போ வேர்ல்டு பார்த்தோம், இது நேஷனல் ஆயுர்வேதிக் டே அக்டோபர் 29. ஸோ வேர்ல்டு சேவிங்ஸ் டே அக்டோபர் 31. வேர்ல்டு த்ரிஃப்ட் டே, அதாவது மாசம் மாசம் நம்ம சேர்க்கிற அமௌண்ட் வந்து அக்டோபர் 31 வச்சிருக்காங்க. வேர்ல்டு சேவிங்ஸ் டேவும் அக்டோபர் 31. அடுத்து விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் வந்து அக்டோபர் 28ல இருந்துங்க நவம்பர் 3 வரைக்கும். நேஷனல் யூனிட்டி டே, ராஷ்டிரிய ஏகதா திவஸ், அது வந்து அக்டோபர் 31ங்க. ஸோ இந்த கேள்வி ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. அடுத்து சத்தீஸ்கர் வந்து சுகம் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்போட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃப்ராட் ப்ரிவென்ஷனுங்க. ஸோ எல்லா இப்போ இருக்கிற லேண்ட் ரெக்கார்ட்ஸ், ரெவென்யூல இருக்கிற டேட்டா பேசஸ் எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணி இந்த ஆப் மூலமா நீங்க பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து தீபம் 2.0 அப்படின்றது நம்மளோட தெலுங்கு தேசம் பார்ட்டியோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல இருந்த ஒன் ஆஃப் த ப்ராமிஸ்ங்க. ஸோ இதன்படி 3 LPG சிலிண்டர்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் கொடுக்கறதுல எலிஜிபிள் உமனுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது மிஷன் வசுந்தரா 3.0 அப்படின்னு அசாமோட கேபிட்டல் கவுஹாத்தில லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் என்னன்னா டிஜிட்டலைசேஷன் ஆஃப் தி லேண்ட் ரெக்கார்ட்ஸ் தாங்க. ஸோ இதோட நம்மளோட நவம்பர் 1st வீக்குக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.